இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான அறிவுரைகள் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு போகணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஹால் டிக்கெட்டில் இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமான ஹால் டிக்கெட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே முக்கிய அறிவுரைகள் சொல்லி மெஷர்மெண்ட்டு தேர்வர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பே தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும். வருகை அனுமதிக்கப்படும் நேரத்திற்கு பிறகு வரும் தேர்வர் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார். தேர்வர் தேர்வறையில் அவருக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும் சொல்லி மெஷர்மெண்ட் இருக்காங்க. வர வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு முன்பு, வருகை அனுமதிக்கப்படும் நேரம் 9 மணி வரை தான், தேர்வு தொடங்கும் நேரம் 9:30 சொல்லி மெஷர்மெண்ட் இருக்காங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு நடைபெறும் தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும். தேர்வர் தங்களுடைய ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளிநகலை கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் கூட ஜெராக்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட். தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடன் கடவு சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றை வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கைப்பொமிட்டு தேர்வுக்கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மற்றும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் ஒளிநகலை இணைத்து தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்படும் அடையாள அட்டையின் அசலை அரை கண்காணிப்பாளரிடம் காண்பிக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா கருமை நிறமை கொண்ட பிளாக்கிங் பால் பாயிண்ட் பென் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாள் உபயோகிக்கும் முறை குறித்து அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்வு ஆணைய அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் உள்ளிட்ட மின் சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்கு கொண்டு வர அனுமதி இல்லை. தவறினால் அவர்களது விடைத்தாள் செல்லாததாக்கப்படுவதுடன் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மேலும் தேர்வு எழுதுவதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவர். ஆள்மாறாட்டம் உட்பட எந்த விதமான தேர்வு முறைகேட்டிலும் ஈடுபடக்கூடாது. மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வர்களுக்கு வழங்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை எழுதி கருமையதற்கு முன்பு அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதல்களுமின்றி அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் குறைபாடு இருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மாற்று வினா தொகுப்பினை கேட்டு பெறவும். தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் தேர்வறையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். இந்த தேர்வு கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குறைதீர் அழைப்பு மையம் கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம் போகும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட் கூட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த டாக்குமெண்ட்டுடைய ஜெராக்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிளாக் பாயிண்ட், பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் அவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.